Hi guys, நீங்க பாத்தீங்கன்னா இது vivo டெக். நான் பார்க்க போறது vivo தரப்புல லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஒரு ஃபோனை பத்தி தான். vivo u20. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், அதாவது பாக்ஸ் எல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டு இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க ஃபோன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோல போட்டு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டு நாங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். vivo u20 இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக மெயின் செல்லிங் பாயிண்ட்னா இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபோன் நான் கண்ணை மட்டும் வாங்குவான்னு சொன்னால் அதான் மெயின் செல்லிங் பாயிண்ட். அப்படி ஒரு எந்த விஷயமும் இந்த ஃபோனில் இல்லையே. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எதை போய் சொல்கிறது நாங்கள். சரி ஓகே, ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனில் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 600 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, பின்ன ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, ஃப்ரண்ட் டியூ டாப் நாச் இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பிரித்து மேய்ச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். Oh no! ஓகே, இந்த ஃபோன் அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் ஜென்ரலாக பார்த்துருப்போம். அது அவ்வளோ பொறுமையாக ஒன்றும் பிச்சு காட்டுறதுக்கு அவ்வளோ செலவு உள்ள ஒன்றும் இல்லைங்க. அதனால் திக் படைச்சாரு. இப்போ அடுத்து நம்ம ஃபிசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனை ஃபிசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பாடி கொடுக்கல. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.53 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்க ஒரு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வரது நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஆன் பண்ணிட்டு அதை அப்படியே எப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸில் நம்ம கடைசியில் பேசலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே பற்றி பார்க்கும்போது நீங்கள் சொல்லி ஆகணும், இங்கே வந்து டெடிகேட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மு, ஒரு மெமரி கார்டு அட் டைமில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப் டு 256 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 256 GB வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ அடுத்து பேட்டரி. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குதுங்க. இவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு ரொம்ப கனமாக தான் இருக்குது. 195 grams இருக்குது. அவ்வளோ பெரிய வெயிட் இல்லை நீங்கள் நினச்சினாலும். ஒன் ஹேண்ட் ஃபீலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு. ஏன்னா டிஸ்பிளே சைஸும் கொஞ்சம் பெருசு. ஸோ பேசிக்காக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு விவோ லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் பி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 8 watts வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குதுங்க. ஸோ அந்த 8 watts கொடுத்துட்டு அவங்களே அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 65 watts சார்ஜ் வரைக்கும் விட்டாச்சு. இன்னும் அவங்க 8 watts சார்ஜர்லேயே உட்காந்துருக்காங்க. அது டைப் பிலேயே உட்காந்துருக்காங்க. மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை. இந்த ஃபோன் ஃபிசிக்கு ஜென்ரலாக பார்க்கல எனக்கு பிடிச்சதுன்னா அந்த கலர் மட்டும்தாங்க. இந்த கலர் எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓரளவுக்கு ரிச் ஃபீலில் இருக்குது, ஏன்னா அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்காங்கல்ல அதனால. இந்த ஃபோனோட ஃபிசிக்கலி பார்த்துச்சு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் ஆரம்பிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 600 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.2 GHz ரம்னா கூடிய ஒரு ப்ராசஸர். இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். ஜென்ரலாக கார்டெக்ஸ் A76 மெயின் கோரும் கார்டெக்ஸ் A53 பவர் எஃபிஷியன்ட் கோரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் ஸ்னாப்ட்ராகன் தரப்பு வந்து ஆஃபர் பண்ணுறது. ஸோ ஜிபி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Adreno 612 GB கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஜிபி தான். கேமிங் வைஸ் பார்த்தா நல்லா லேக் ஃப்ரீயாக தான் இருக்கணும். இவங்க இம்ப்ளிமெண்ட் வைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக லேக் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதுவும் கேம் பிளேயில் பார்க்கலாம். அதை விட்டு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங், ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம பேசிட்டு இப்போ இது வந்து டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ இப்போ நம்ம அன்டூ ரன் பண்ணலாம். அன்டூ ரன் பண்ணிட்டு அன்டூ ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனோட கேம் பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஜிபியூக்கு இந்த கேம் பிளே லேக் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஸோ நம்ம விளையாண்டு பார்த்தா தெரிஞ்சிடும் லேக் ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்ட்டு.
நாங்கள் விளையாண்ட வரைக்கும் எங்கள் கேம் பிளே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, எந்த விதமான லேகும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. Adreno 612 இங்கே வந்து ஜிபி வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. ஸ்னாப்ட்ராகன் 675 சிபியும் அதுக்கு மாதிரி சப்போர்ட் கொடுத்துச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு கேம்னு வரும்போது. ஓகே, இப்போ கேம் பிளே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஓகே, இப்போ அடுத்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் கேமரா. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்குது. 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. அண்ட் பிரைமரி கேமரா தான் நமக்கு லோ லைட் சென்சாரும் இருக்குது, அதாவது நைட் மோட் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிள் ஷாட்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரை சப்போர்ட் இருக்குது, 4Kல 30 fps வரை தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த பிரைஸ் 4K 30 fps நல்ல விஷயம் தான். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எடுத்த வரைக்கும் மனசாட்சி சொல்லணும்னா கேமரா அந்தளவுக்கு ஒருத்தாலாம் இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் சாம்சங் GM3 இருக்கிற சென்சார் இருக்க ஃபோன் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா சோனி IMX586 இருக்க சென்சார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 2 சென்சாரை விட்டு எந்த சென்சார்னே தெரியாத ஒரு சென்சார் எடுத்து உள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தாக நிச்சயமாக இல்லை கேமரா. இதோட நல்ல கேமரா இருக்கிற ஃபோன்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்க முடியாது, வீடியோ சாம்பிள்லாம் பார்க்க முடியாச்சு. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் இந்த கேமரா எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமான்றது. என்னதான் இதெல்லாம் பற்றி சொன்னாலும் நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்ச், ஸோ அதை வச்சு தான் இது நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு நம்ம முடிவே பண்ண முடியும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்க முன்னாடி இந்த ஃபோனில் வேரியன்ட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 464 and 664, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அண்ட் 6GB RAM and 64GB. இது வந்து ஸ்பேஸ் வேரியன்ட். இப்போ நம்ம கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று ப்ளூ. ஸோ பிளாக்ல பார்க்கறதுக்கு செம்ம ரிச் லுக்காக இருக்குது. அது ஒன்று வந்து இந்த ஃபோனில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிச் லுக்காக இருக்குது ஃபோன். 464 பார்த்தீங்கன்னா 11,000 ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் 664 பார்த்தீங்கன்னா 12,000 ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஃபோன் அட்வான்டேஜஸ் வச்சுக்கலாம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ 1.5 டே ஃபுல் யூசேஜுக்கு நல்ல தரமாக தாங்கும் இந்த ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 675 ஒரு நல்லாவே பவர் எஃபிஷியன்டானது தான். ஸோ ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கே வந்து LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். கேமரா குவாலிட்டி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ். இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் வச்சுன்னு எதுக்கு இந்த ஃபோன் அவன் 12,000 விற்கிறான்னு எனக்கே தெரியல சத்தியமாக. டிஸ்அட்வான்டேஜ் எக்கச்சக்கமாக இந்த ஃபோனில். அட்வான்டேஜ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க. ஏன்னா அவங்களே மெயின் செல்லிங் பாயிண்ட் சொல்லிட்டு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ இதுக்காக தான் இந்த ஃபோன் விற்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே விற்கல அவங்க. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய காரணம். இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 12,000 ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இதோட கம்மியான ப்ரைஸுக்கு நல்ல வேரியன்ட் ஃபோனே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விவோ தரப்புலேருந்து விவோ Z1 Pro இதோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும், நல்லாவே இருக்கும் அது. அப்படி உங்களுக்கு இதே ப்ரைஸ் பாயிண்ட் தான் வேணுச்சுன்னா Redmi Note 8 ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லை அந்த ஃபோனில். இதுக்கு நீங்கள் பெருசாக அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ கடைசிக்கு வந்துச்சு. இந்த ஃபோனை நான் வாங்கலாமா வேணாமல் இல்லை, நிச்சயமாக வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் என் சைட்லேருந்து. ஏன்னா கேமரா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, டிஸ்பிளே குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா HD பண்ண தான் கொடுத்துருக்காங்க இங்கே. அது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா அட்வான்டேஜ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அவங்க மெயினாக இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக தான் இந்த ஃபோனை மேக் பண்ணிக்கிறேன். அவங்களால சொல்ல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு மேக் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபோனை. எதுக்கு விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல பாவம். இந்த ஃபோனை பற்றி பேசணும்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.